Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இப்போ வாங்க நம்ம யூனிட்ல இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் ஏடிடிஸ்குள்ள போகலாம். ஏடிடி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன? இது ஒன் ஆஃப் த டைப் ஆர் கிளாஸ்னு சொல்லுவோம். எங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல. ஓகேவா? ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஒன் ஆஃப் த டைப் அப்படின்னு சொல்றது. இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் நிறைய வேல்யூஸையும் ஆப்ரேஷன்ஸையும் ஒன்னா வச்சிருக்கோம். அதாவது a set of values and set of operation. ADT is a type or class for object whose behavior is defined by a set of values and operation. அதோடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் நான் எப்படி சொல்வேன்னா அங்க இருக்க வேல்யூவையும் ஆப்ரேஷன்ஸையும் நான் யூஸ் பண்ணி சொல்வேன். இதுக்கு பேரு நான் ஏடிடின்னு சொல்றேன். ஓகேவா? இந்த ஏடிடிக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா நமக்கு வேண்டிய விஷயங்களை வெளியே சொல்லிட்டு நமக்கு அன்னெசசரி அதாவது தேவைப்படாத விஷயங்களை நான் உள்ள ஹைட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஹைட் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர்ல நீங்க வேல்யூஸ் ஆட் பண்றீங்க, மல்டிபிள் பண்றீங்க, நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோம். நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோம் நமக்கு தெரியுது. ஆனா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு தெரியுதா? 2 கிளிக் பண்ணிட்டு +2 போடுறீங்க, ஈக்குவல் டு போட்டா நமக்கு ஆன்சர் 4ன்னு வருது. ஓகேவா? ஆனா அது அந்த கால்சிக்குள்ள எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு தெரியுமா? அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு தேவை என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அதோட ஆன்சர். அதை நமக்கு வெளியே ஷோ பண்ணிட்டு நமக்கு தேவையில்லாத இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் உள்ள ஹைட் பண்ணி வச்சுக்குதா, இதுக்கு பேரு தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் புரியும். இங்க பாருங்க. The definition of ADT only mentions what operations are to be performed. ஓகேவா? என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு சொல்லும். பட் நாட் how these operations will be implemented. எப்படி அந்த ஆப்ரேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு நமக்கு காட்டாது. இதுக்கு பேரு தான் நம்ம ADT அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புரியுதுங்களா? இன்னொன்னு, இப்போ நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப், மொபைல்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஓகேவா, இந்த மாதிரி எல்லா ஆப்பையுமே எடுத்துக்கோங்களேன். யூடியூப்ல இருந்து நீங்க ஒன்னு போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாட்ஸ்அப் கால் பேசுறீங்கன்னா கால் பேசுறீங்கன்னு தெரியுது, யாருக்கு பேசுறீங்கன்னு தெரியுது. ஆனா அது எப்படி பேச வைக்கிறாங்கன்னு தெரியுதா? இல்ல. என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோம்னு தெரியுது, ஆனா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு தெரியல. இதுக்கு பேரு தான் நம்ம ADT அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை how data will be organized in a memory. நம்மளுடைய மெமரியில எப்படி நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த ஆபரேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாததுக்கு பேரு தான் அப்ஸ்ட்ராக்ட். அதை ஹைட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேரு தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்றோம். ஓகேவா? நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையுமே தனியா பின்னாடி ஹைட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், the process of providing only the essential and hiding the details is known as abstraction. அப்போ நமக்கு வேண்டிய, அதாவது எசென்ஷியல் அப்படின்னா நமக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயங்களை மட்டும் நமக்கு கொடுத்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு நமக்கு அன்னெசரியா இருக்க அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேரு அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாருங்க, இதுதான் இப்ப அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ற வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ. இது நமக்கு முன்னாடி நம்ம பாக்குற யூசர் வியூ. ஓகேவா? இதுல நமக்கு என்ன ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும், ஆனா அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகாதுன்னு தெரியாது. ஓகேவா? அது எல்லாமே இந்த பின்னாடி மெமரியில தனியா ஸ்டோர் ஆயிக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொல்லியிருக்கோம். நம்ம பப்ளிக் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்மளோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆயிருந்தாலும் சரி, இது எதுவுமே நமக்கு தெரியாது. என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு தெரியாது. எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு பேரு தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ரொம்பவே சிம்பிளான ஒன். ஏடிடினா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த ஏடிடில என்னெல்லாம் டைப் இருக்குன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். ஒவ்வொரு யூனிட்லயும் வாட் இஸ் வாட்னு நம்ம ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சுக்குவோம். அப்போ ஏடிடில நிறைய இருக்கு. ஸ்டாக், கியூ, லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், ஓகேவா, ட்ரீ, கிராஃப், இது எல்லாமே நமக்கு ஒன் ஆஃப் த ஏடிடிஸ் தான். ஓகேவா? நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்டாக் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஃபர்ஸ்டே நமக்கு தெரியும். ஸ்டாக்ன்றது நமக்கு ஒன் ஆஃப் த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதோடைய
பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க ஸ்டாக்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல், அதாவது LIFO பிரின்சிபல் தான் ஞாபகம் வரணும். அப்படின்னா லாஸ்டா உள்ள ஸ்டாக் உள்ள இருக்க எலமெண்ட் வந்து உள்ள இருக்கும், ஃபர்ஸ்டா இருக்கிற எலமெண்ட்டை வெளியே எடுத்துருவோம். இதுக்கு பேர் தான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இது எதை பேஸ் பண்ணி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அரே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸ்டாக்ல அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்ஷிங், பாப்பிங். ஓகேவா? புஷ்னா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேஷன், பாப்பிங் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆப்ரேஷன். இதுக்கு பேர் தான் புஷ்ஷிங் அண்ட் பாப்பிங். ஓகே, இது எங்க நடக்கும் அப்படின்னா ஒரு டாப்ல மட்டும் தான் நடக்கும். ஸ்டாக்கோட டாப்ல மட்டும் தான் நமக்கு ரெண்டு ஆப்ரேஷன்ஸ்மே பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு இதுதான் ஒரு எம்டி ஸ்டாக். ஓகேவா? எம்டி ஸ்டாக்னா இந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்டாக் இருக்கும். இந்த 0 1 2 3 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேவா? இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னா நான் அந்த எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடம் எது, அட்ரஸ் எதுன்னு நான் சொல்லிக்கிறது தான் இந்த இண்டெக்ஸ் வேல்யூவோட வேலை. இதுதான் எனக்கான எம்டி ஸ்டாக். இப்போ நான் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போறேன். ஆட் பண்றதுக்கான ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருக்கேன்? புஷ் சொல்லியிருக்கேன். அப்போ நான் ஒரு ஆட் 10 அப்படின்னா நான் எலமெண்ட்டை புஷ் பண்ண போறேன். எங்கன்னா டாப் ஆஃப் தி ஸ்டாக். இதுதான் டாப் ஆஃப் த ஸ்டாக். அந்த ஸ்டாக்ல தான் என்னோட எலமெண்ட்டை புஷ் பண்ண முடியும். ஸோ 10ன்ற எலமெண்ட்டை 0ன்ற பிளேஸ்ல புஷ் பண்ணிட்டேன். அடுத்து 20 ஆட் பண்றேன். 20 ஆட் பண்றேன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 1ன்ற பொசிஷன்ல போய் 20 போயிடும். இப்போ நான் டெலீட் பண்ணணும்னா என்ன? இதுக்கு பேர் தான் லாஸ்டா இருக்க எலமெண்ட் உள்ள இருக்கும், அதுதான் லாஸ்ட் இன். ஓகேவா? LI. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்டா இருக்க எலமெண்ட் தான் வெளியே வரும். அப்போ நான் 20 டெலீட் பண்ணணும்னா முதல்ல அதான் இருக்குன்னா நான் முதல்ல அதை டெலீட் பண்ணிடுவேன், பாப் பண்ணிடுவேன். இதுக்கு பேர் தான் FO. ஃபர்ஸ்டா இருக்க எலமெண்ட் தான் முதல்ல வெளியே வர முடியும். இப்போ நான் 10 டெலீட் பண்ணணும்னாலும் 20 எடுத்து வெளியே வச்சுட்டு 10 டெலீட் பண்ணிட்டு திரும்ப 20 நான் உள்ள போடணும். இதுக்கு பேரு LIFO அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவுதான் நமக்கு ஸ்டாக் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா கியூ ஆப்ரேஷன். கியூ ஆப்ரேஷன் நமக்கு என்ன தெரியும்? இதுவும் ஒன் ஆஃப் த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இதுக்கான பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா FIFO, அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல். அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் யாரு கியூக்குள்ள போறாங்களோ அவங்க தான் வெளியே வர முடியும். நம்ம ஜஸ்ட் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற கியூ தாமா. கியூல லைன்ல போய் எதுக்காக நிக்கிறோம்? ஆர்டரா ஒருத்தவங்க போகணும், கரெக்டா அந்த லைன் போச்சுன்னா தான் ஃபர்ஸ்ட் போய் லைன்ல நிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் திங்ஸை வாங்கிட்டு வெளியே போயிடலாம். அதுதான் இங்கேயுமே ஃபர்ஸ்ட் யார் கியூக்குள்ள போறாங்களோ அவங்க வெளியே போயிடுவாங்க. இங்க ஆப்ரேஷன்ஸ் வந்து ரெண்டு எண்ட்லயுமே பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரெண்டு எண்ட் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹெட்னு சொல்லுவோம், இதை வந்து நம்ம டெய்ல்னு சொல்லுவோம். இல்லைன்னா இதை வந்து ஃப்ரண்ட் ஹெட்னு அதாவது ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம், இதை வந்து ரியர் எண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் ரெண்டு எண்ட். ஓகேவா? நான் ஒரு எலமெண்ட்டை இங்க உள்ள போட்டுக்கிட்டே இருக்கேன், யார் போறாங்களோ அவங்க முதல்ல வெளியே போயிடலாம் ஆர்டரா. இதுக்கு பேரு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர். ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுல நமக்கு ரூட்ஸ் அண்ட் நோட்ஸ் இருக்கும். ரூட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்கள நம்ம ரூட்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கீழே இருந்து பிரான்ச்சஸா வரவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நோட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப ரூட்ஸ் வந்து நம்ம என்னன்னு ரூட் அதையும் நோடு தான், ரூட்டும் நோடு தான். ஆனா எது ஸ்டார்ட் ஆச்சோ அதை நம்ம ரூட் நோடுன்னு சொல்றோம். அதுக்கு கீழே வர எல்லாத்தையுமே நம்ம மற்றது நோட்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு ஒரு நேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரூட்ல இருந்து வரவங்கள நம்ம பேரண்ட் நோட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வரவங்கள, அந்த பேரண்ட்ல இருந்து வரவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைல்டு நோட்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இந்த மாதிரி தான். ஓகேவா? இவங்க எனக்கு சைல்டு நோடு, இவங்க ரூட் நோடு, இவங்க வந்து ரூட் நோடு, இவங்க பேரண்ட் நோடு, இவங்க 4 பேரும் எனக்கு சைல்டு நோடு. இப்போ எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நோடுக்கு வந்து யாருமே அதுக்கு கீழே இல்லை, அவங்க தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியுதோ, இவங்க தான் எனக்கு எண்ட் அப்படின்னு தெரியுதோ அவங்களுக்கு பேரு லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைனலா வரவங்களுக்கு பேரு லீவ்ஸ். அப்ப எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்காங்க பாருங்க, இருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எனக்கு ரூட் நோடு. ஓகேவா? இந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 2 பேரும் எனக்கு பேரண்ட் நோட். ரூட் நோட்ல இருந்து யார் எனக்கு வராங்களோ அவங்க பேரண்ட் நோட். இந்த பேரண்ட் நோட்ல இருந்து யாரு வராங்களோ இந்த லெவல் எனக்கு வந்து சைல்ட் நோடு. இந்த சைல்ட் நோட விட்டுருங்க, அதுக்கப்புறம் போறவங்க தான் விட்டோம்னா இந்த ஃபைனலா இந்த ரோட்ல பாருங்க எனக்கு அதுக்கு கீழே பிரான்ச்சஸே இல்லை. அப்படி எங்க எனக்கு எண்ட் ஆகுதோ இதுக்கு பேரு நான் லீஃப் நோட் அப்படின்னு சொல்வேன். இதுதான் எனக்கு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர். புரியுதா? தெளிவா இருக்கும். இதுல வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெப்த் வைஸ் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட்னா இது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இங்க என்ன ஆகாது அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ்லாம் கான்சிக்வெண்ட், அதாவது லைனா ஸ்டோர் ஆகாது, பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா சிம்பிள் ஒன், ரொம்ப சிம்பிள் தான். இப்ப பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, சாரி,
நம்மளுடைய டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். அதாவது இந்த மாதிரி பாக்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். கனெக்ஷன் இருக்கும், பட் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்சிக்வெண்டா இருக்காது. அதாவது தொடர்ச்சியா இல்லாம இந்த மாதிரி விட்டு விட்டு பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் என்னவோ டேட்டா எலிமெண்ட்ஸ் அதை ஸ்டோர் பண்ணிக்குவோம். இதுக்கு பேரு தான் பாயிண்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பாயிண்டர் தான் வச்சிருக்கு. இந்த பாயிண்டர் எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த அட்ரஸ், இந்த நோடோட அட்ரஸ். அதாவது இப்போ எனக்கு இங்க வந்து 10 எலிமெண்ட் இருக்குமா, இங்க 20 இருக்கு, இங்க 30 இருக்கு, இங்க 40 இருக்கு. இதுக்கெல்லாம் எனக்கு அட்ரஸும் இருக்கு. 100 இருக்கு, 200 இருக்கு இதோட அட்ரஸ், இந்த 30யோட அட்ரஸ் 300, இதோட அட்ரஸ் 400ன்னு வச்சுக்கோங்க. இந்த 20யோட 200 அப்படின்ற அட்ரஸ் எனக்கு இங்க வந்து ஸ்டோர் ஆகும். இதுக்கு பேரு தான் நான் பாயிண்டர் அப்படின்னு சொல்வேன். இந்த 30யோட 300ன்ற அட்ரஸ் எனக்கு இங்க ஸ்டோர் ஆகும். இந்த 40யோட 400ன்ற அட்ரஸ் எனக்கு இங்க ஸ்டோர் ஆகும். இந்த லாஸ்ட் நோட் எப்பவும் எனக்கு நல் நோடா இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 10 100 எனக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அது பேசிக்காவே நமக்கு ஹெட்டர் இருக்கும். ஹெட்ல போயிட்டு 100ன்னு டிஃபால்ட்டா ஸ்டோர் ஆயிக்கும். ஓகேவா? இதுக்கு பேரு தான் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்வோம். அதை தான் இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதா இது ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுல என்ன ஆகும் அப்படின்னா வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? நமக்கு கரெக்டா இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், அதாவது இதுதான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு நம்ம அக்யூரேட்டா சொல்றதுக்கு இந்த கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகும். இது நிறைய எங்க கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். அந்த டிஸ்டன்ஸுக்கான காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு கால்குலேட் பண்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். அதாவது எது கம்மியான வே, இப்ப நான் திருச்சியில இருந்து சென்னை போகணும் இல்ல பெங்களூர் போகணும், அப்ப வந்து எந்தெந்த வேல போகலாம், எது ரொம்ப எனக்கு ஷார்ட்டஸ்ட் பாத்து கொடுக்கும், அதே மாதிரி எந்த வே வந்து எனக்கு கம்மியான செலவுல காஸ்ட் கம்மியா எடுத்துட்டு போகும் அப்படின்னு நான் சர்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த இதுல இங்க பாருங்க, இந்த 0 1 இந்த ரவுண்ட் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெர்டிசஸ கனெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண லைன்ஸ் தான் எட்ஜஸ். இப்படி காம்பினேஷன் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் தான் நம்ம கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஓகே, இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். ஏடிடிஸ்லாம் என்ன, அதோட டைப்ஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். இது நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு ப்ரோக்ராமை பல இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பார்ட் பார்ட்டா. ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் ஃபுல் டிபெண்டன்சி இல்லாம பார்ஷியல் டிபெண்டன்சி, அதாவது எப்பயாவது தேவைப்படுற அளவுக்கு தான் இருக்கும். அந்தந்த பார்ட் அப்பப்போ எக்ஸிக்யூட் ஆச்சு, இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிடுற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வந்து நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இந்த ஏடிடில இருக்கு. அதுதான் நம்ம மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இது ரொம்பவே நமக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கு. ஸோ மோர் எஃபிஷியன்ட். தென் ஸ்டோர், சர்ச் அண்ட் ரெட்ரீவ். நம்ம டேட்டாஸை ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் சர்ச் பண்ணிக்கிறதுக்கும் அந்த டேட்டாவை ஈஸியா ரெட்ரைவ் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ஈஸிலி மாடிஃபை. நம்மளோட டேட்டாவை ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தான் நம்மளுடைய ஏடிடில இருக்க பேசிக் அட்வான்டேஜஸ். நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா எழுதலாம். இவ்வளவுதான் நமக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஏடிடி டாபிக். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் பேசிக் டாபிக் தான் இந்த வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு டாபிக்கா நம்ம இந்த யூனிட்ல எல்லாமே பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே முடிச்சிடலாம். ஓகேவா? சிம்பிளா படிங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கேளுங்க, சொல்லி தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.